ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இல்ஸ்ட்ரீம் லோச் அதில் இருக்க டைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் காமனாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய லோச் டைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷோல் இல்ஸ்ட்ரீம் லோச்னால் நிறைய பேருக்கு தெரியும். தட்டையாக அப்படியே ஸ்ட்ரிங்ரே மாதிரியே இருக்கும் பார்க்க. அதில் இருக்க வெரைட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி லோச் டைப்பை பற்றி பேசியிருக்கேன். அது யாரும் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஷோல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய மீனை பற்றியும் பேசியிருக்கேன். அண்ட் இன்னொன்று, நம்ம மார்க்கெட்டில் லோச் மாதிரி ஒரு மீன் ஒன்று இருக்குது. அது என்னன்றது நான் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஓகேங்களா? நீங்கள் புதுசாக யாராவது வீடியோக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சென்னாவுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து வேறு ஒரு மீனை பற்றி பேசுகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது டைகர் இல்ஸ்ட்ரீம் லோச். நம்ம மார்க்கெட்டில் நீங்கள் காமனாக பார்க்கக்கூடிய இல்ஸ்ட்ரீம் லோச்சுன்னா அது இந்த டைகர் இல்ஸ்ட்ரீம் லோச் தான். அண்ட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைகர் இல்ஸ்ட்ரீம் லோச்சை சூஸ் பண்ணுங்கள். அது நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த டைகர் இல்ஸ்ட்ரீம் லோச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சைடில் அப்படியே லைனாக வரும் பாடியோட சைடில். அண்ட் ரிங்காக இருக்கும் அப்படியே பேட்டர்ன்லாம் வந்து பார்க்கும்போது. இதனாலேயே வந்து இதை ரிங் லோச்சுன்னு கூட சொல்லுவாங்க, இல்லாட்டி கோல்டன் ரிங் லோச்சுன்னு கூட சொல்லுவாங்க. இதோட நேட்டிவ் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமு. அந்த சைட்லேருந்து தான் இது வருது. இது வந்து நேட்டிவாக இருந்தாலும் இதை கேப்டிவ் ப்ரீட் பண்ணி தான் நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. இது வைல்ட் கேட்ச் நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? இதை வந்து கேப்டிவ்லேயே ப்ரீட் பண்ணலாம். ஃப்யூச்சரில் இதை ப்ரீட் பண்ண முடிஞ்சால் நான் ஒரு வீடியோ அதுக்குன்னு தனியாக போடுறேன். ஏன்னா அதுக்கு தண்ணி கொஞ்சம் 24 செல்சியஸில் வைக்கணும். அப்படி வச்சுட்டு அது பக்காவாக ப்ரீட் ஆகும். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஃபின் ஜீப்ரா போர்னியோன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இல்ஸ்ட்ரீம். இல்லாட்டி இந்த வந்து முக்கால்வாசி இந்த போர்னியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரை தான் சொல்லுவானுங்க. போர்னியோ சக்கரை தான். அது வந்து போர்னியோ இல்ஸ்ட்ரீம்லாம் ஒரு சில பேர் தான் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து நல்லா ஸ்ட்ரைப்பாக இருக்கும். அண்டு டெய்ல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். இது வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்க்கக்கூடிய ஒரு சக்கரை தான், ஒரு போர்னியோ சக்கரை தான். பட் இதே மாதிரி ஒன்று இருக்கும் ப்ளூ டெய்லு. பட் அதுக்கு பாடியில் மட்டும் பேட்டர்ன் கொஞ்சம் வேறு மாதிரியே இருக்கும். இதுக்கு ஸ்ட்ரைப்பாக இருக்கா, பட் அது கொஞ்சம் வேறு மாதிரியே இருக்கும். பை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்னியோ சக்கரை தான். ப்ளூ ஜீப்ரா இல்லாட்டி ப்ளூ ஃபின் ஜீப்ரா போர்னியோ சக்கரைன்னு சொல்லுவாங்க. பார்க்க நல்லாயிருக்கும். கடைசியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. தேர்ட் பிளேஸில் இருக்கிறது ஸ்பாட்டட் போர்னியோ சக்கர் இல்லாட்டி இல்ஸ்ட்ரீம் லோச். ஓகேங்களா? அந்த போர்னியோ தூக்கிட்டு அங்கே இல்ஸ்ட்ரீம் லோச் சேர்த்துக்கோங்க. ஷோல் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த காமனாக பார்க்கக்கூடிய இல்ஸ்ட்ரீம் லோச், அதான் சக்கர், போர்னியோ சக்கர் பார்த்திங்கன்னா அது இது தான். நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, டெய்லில் ப்ளூ கலரில் ஒன்று வரும்னு. அது இது தான். பாடி வந்து ஸ்பாட்டடாக இருக்கும், டெய்ல் ப்ளூவாக இருக்கும். இந்த போர்னியோ சக்கரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்வேரியம் ஷாப்பில் நார்மலாக வந்து போர்னியோ சக்கரைன்னு தான் சொல்லி சேல் பண்ணுவாங்க. ஸ்பாட்டட் போர்னியோ சக்கரைன்னு அதை வந்து சொல்ல மாட்டாங்க. பட் இதோட உடம்பு புள்ளியாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இதை. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைப் போட்டு ப்ளூ டெயில் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அதான் அந்த ப்ளூ ஃபின் ப்ளூ டெயில் ஜீப்ரா கிடைக்கலன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஷோல் இல்ஸ்ட்ரீம்க்கு அப்புறம், அதான் இந்த டைகர் இல்ஸ்ட்ரீம்க்கு அப்புறம் அதிகமாக நம்ம மார்க்கெட்டில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்னியோ சக்கர்ஸ் தான். இது எத்தனை பேர் வளர்த்தி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க நம்ம அடுத்த வகையான மீன் என்னன்றதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனை எனக்கே வந்து ஒரு கன்ஃபியூஸ் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளடி மேரின்னு சொல்கிறாங்க, அதே சமயம் இது வந்து டபுள் ரெட்டுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி பிளடி மேரி வேறையா இல்லை டபுள் ரெட்டு வேறையான்றது எனக்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த இல்ஸ்ட்ரீம் லோச்சை காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பிளடி மேரின்னு தான் சொல்கிறாங்க. பட் டபுள் ரெட்டும் பார்க்க இதே மாதிரி தான் இருக்குது. இது ரெண்டும் ஒன்றா இல்லை வேறையான்றதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? பட் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது எல்லாமே பிளடி மேரி இல்ஸ்ட்ரீம் லோச் தான். ஓகேங்களா? இதுலேயே வந்து போர்னியோ சக்கர் இருக்குதுன்றாங்க. அது வந்து டபுள் ரெட்டு. ஆக்சுவலி இதுவும் ஒரு போர்னியோ சக்கரை தான். பட் எனக்கு சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் தான். பட் நம்ம மார்க்கெட்டில் பார்க்கக்கூடிய ஒரு மீன் தான். ஆனால் ரொம்ப ரேர். ஓகேங்களா? அது கிடைக்கிறது. வந்து நானே ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன் குளத்தூரில். அதுக்கப்புறம் நான் பார்த்ததே இல்லை. வந்திருக்கலாம், நான் பார்த்ததே இல்லை. ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிறது பலிரோட்டா மினோ. வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு மீனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, நிறைய பேர் அது வந்து லோச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு. அது வந்து இது தான். இதோட ப்ராப்பர் வீடியோ கிடைக்கல. ஓகேங்களா? வந்து இந்த பலிரோட்டா மினோ வந்து பார்த்திங்கன்னா லோச் கிடையாது. இது வந்து மீன் தான், ஆனால் கொஞ்சம் ஒட்டி நீந்தக்கூடிய ஒரு மீன் வகை.
அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பார்க்க லோச் மாதிரியே இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஆல்கே ஈட்டரு. ஷோல் நீங்கள் வந்து டேங்க்கில் ஆல்கே ஈட்டர் நல்ல ஒரு ஆல்கே ஈட்டர் தேடுறீங்கன்னா மினோ ஃபேமிலியில் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மினோ ஃபேமிலிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஆல்கே ஈட்டராக இருப்பானுங்க அவனுங்கெல்லாம். ஸோ அதில் வந்து இது ஒன்று. ஸோ பைரோட்டா வந்து நீங்கள் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஆல்கே ஈட்ரு. ஆனாலும் இதுக்குன்னு ஒரு டயட்டை கொடுங்க டேங்க்கில். ஓகேங்களா? இது ஒரு ஆல்கே ஈட்ரு தான், நம்ம டேங்க்கில் விட்டுறலாம், இது பாட்டுன்னு இருக்கிற ஆல்கே சாப்பிட்டோம் அப்படின்னு விட்டுறாதீங்க. ஸோ இதுக்குன்னு கொஞ்சம் டயட்டை விடுங்க. அப்போ தான் இது வந்து சாப்பிட்டு உங்கள் டேங்க்கில் உயிரோடு இருக்கும். ஸோ இது வந்து ஆல்கேயும் அப்படியே சாப்பிட்ணுன்னு அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ பெல்லட்ஸ் கூட இது வந்து எடுத்து சாப்பிடும். அண்டு இதுக்குன்னு தனியாக நீங்கள் குக்கும்பர்லாம் வச்சு போடுறது அந்த மாதிரிலாம் கூட கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஷோல் இது வந்து நம்ம இந்தியாவிலே கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தான். சூப்பரான ஒரு மீன். பட் நம்ம என்னென்னா அண்டர் ரேட்டட் ஒரு ஃபிஷ், அவ்வளோதான். ஸோ ஷோல் இதோட இந்த வீடியோ எண்ட் அப் பண்ணிக்கிறேன். See you next video. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஷோல்.